என்னாத மக்களால் மக்களுக்காக மக்களே சட்டத்திட்டங்களையும் அரசியல் சாசனத்தையும் உருவாக்கினால்தான் குடியரசு தினமா? அது எப்படி? அனைவருக்கும் இனிய குடியரசு தின வாழ்த்துக்கள். குடியரசு தினம் என்னன்னா, அது சுதந்திர தினத்துலேருந்து தான் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது. அதுக்கு காரணம் நம்ம என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா, சுதந்திரம் நம்ம அடைஞ்சதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, நம்மளால் முழு சுதந்திரத்தை நம்மளால் அனுபவிக்க முடியல. அதுக்கு காரணம் எப்படின்னா, நம்ம சுதந்திரத்துக்கு முன்னாடி ஒரு கிட்டத்தட்ட ஒரு 500 வருஷமாகவே பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் அடிமைத்தனத்துலேருந்து இருந்தோம். அப்புறம் நம்ம 1947 ஆகஸ்ட் 15 நம்ம தலைவர்கள் எல்லாம் கஷ்டப்பட்டு நம்ம சுதந்திரம் அடைஞ்சிட்டோம். ஆனால் அதுக்கப்புறம் இந்த முழு சுதந்திரம் ஏன் அடையல அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, அதுக்கப்புறமும் நம்ம 1935 பிரிட்டிஷ்லேருந்து ஏற்றப்பட்ட சட்டத்திட்டங்களையும் சரி, அதே மாதிரி அரசியல் கோட்பாடுகளையும் தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தோம். அதனால தான் நம்ம முழு சுதந்திரம் நம்மளால் அடைய முடியல. அதுக்கப்புறம் தான் நம்ம தலைவர்கள் எல்லாருமே பிளான் பண்ணிட்டு, தலைவர்கள் யாருன்னு பார்த்தோம் அப்படின்னா நேரு, சர்தார் வல்லபாய் பட்டேல், அப்புறம் நம்ம டாக்டர் அண்ணா அம்பேத்கர், இவங்க எல்லாருமே ஒரு குழு மாதிரி ஒன்று அமைச்சு நமக்கே நம்ம இந்த மாதிரி சட்டத்திட்டங்களையும் சரி அரசியல் கோட்பாடுகளையும் சரி அமைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணுறாங்க. இந்த பிளானிங் பார்த்தீங்கன்னா நம்ம 1947 நவம்பரில் ஸ்டார்ட் ஆகுது. இந்த குழுவுக்கு தலைவராக ஃபர்ஸ்ட் ராஜேந்திர பிரசாத் இவர் தான் தலைமையாக வச்சுட்டு இந்த குழு ஸ்டார்ட் ஆகி நடக்குது. அதுக்கப்புறம் இந்த குழுவில் நம்ம அண்ணல் அம்பேத்கர் ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறாரு. அவருடைய தலைமையில் குழு ஸ்டார்ட் ஆகி இந்த சட்டத்திட்டங்களையும் சரி அதே மாதிரி அரசியல் கோட்பாடுகளையும் சரி நம்ம அமைக்க ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஸ்டார்ட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட இந்த அரசியல் கோட்பாடுகளும் சரி அதே மாதிரி இந்த சட்டத்திட்டங்களும் சரி முடியறதுக்கு ஒரு 3 வருஷம் கிட்ட ஆகிடுது. முடிஞ்சதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது 1950 ஜனவரி 24 பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கிறாங்க. இந்த சட்டத்திட்டங்கள் எல்லாத்தையும் சமர்ப்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அப்போ தான் பாராளுமன்றத்தில் இந்த மாதிரி குடியரசுத் தலைவரை தேர்ந்தெடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிளானிங் நடக்குது. அங்கேயும் பார்த்தீங்கன்னா நம்ம சுதந்திர இந்தியாவின் முதல் குடியரசுத் தலைவராக ராஜேந்திர பிரசாத்தையே நிர்வகிக்கிறாங்க. அதுதான் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இப்போ பண்ணிகிட்டு இருக்க மக்களால் மக்களுக்காக, அதாவது நமக்காக நம்மளே சட்டத்திட்டங்களையும் சரி அதே மாதிரி அரசியல் சாசனத்தையும் சரி ஏற்றி நமக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனியாக ஒரு சட்டத்திட்டங்களை இப்போ ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறது தான் பார்த்தீங்கன்னா இப்போ குடியாட்சி. அந்த தினத்தை தான் பார்த்தீங்கன்னா நம்ம குடியரசு தினமாக வருஷம் வருஷம் அனுசரிச்சுட்டு இருக்கோம். இதே மாதிரி இன்னொரு தகவலை பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நீங்கள் இங்கே இருக்கிற விடையை போய் பாருங்கள். நான் உங்களை அங்கே பார்க்குறேன்.